ஃபர்ஸ்ட் என்னோட சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ் படி வந்து நம்ம குவிஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா டெலகிராம் குரூப்பில். ஸோ அதில் கேட்கப்பட்ட மான்சூன் வெதர் கிளைமேட் அண்ட் ரெயின்ஃபால்ன்ற டாப்பிக்கில் 55 கொஷின்ஸ் கேட்டிருந்தோம் இல்லையா, அதனுடைய ஆன்சர்ஸும் ப்ளஸ் இந்த டாப்பிக்கில் என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது அண்ட் டிஎன்பிஎஸ்சிலேருந்து எப்படியெல்லாம் கொஷின்ஸ் இந்த டாப்பிக்லேருந்து வந்திருக்கு அப்படின்றது தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் டெலகிராம் குரூப், அதாவது ஸ்டே ஃபோக்கஸ்ட் டிவிஷன் 2020 அப்படின்ட்டு டெலகிராமில் குரூப் இருக்குங்க. அதில் ஆட் ஆகாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குங்க, அதை கிளிக் பண்ணி ஆட் ஆகிக்குங்க. அண்ட் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. சப்ஜெக்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த குவிஸ் டாபிக் வந்து நம்ம குவிஸ் கண்டக்ட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதனுடைய வின்னர்ஸ் பார்த்துலாமா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 37 கொஷின்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்டினோ கிளிமெண்ட். 32 கொஷின்ஸ் கேஜேபி கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்காங்க. அதே 32 கொஷின்ஸை பிரதீப் சி வந்து 14 மினிட்ஸில் அட்டன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நீங்களும் வந்து இந்த லீடர் போர்டில் வரணும் அப்படின்னா டெய்லி கொடுக்குற டாப்பிக்கை கரெக்டாக வந்து படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து டாப்பில் வரலாம். சரிங்களா? இப்போ கொஷின்ஸ் பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு கொஷின், இன்கரெக்ட் பர்சன்டேஜ் அபவுட் எர்த்ஸ் அட்மாஸ்பியர். வளிமண்டலத்தில் வாயுக்களின் விகிதம். ஸோ வளிமண்டலத்தினோட வாயுக்கள் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க, ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு, அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் எந்த பர்சன்டேஜ் வந்து ராங்காக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வளிமண்டலத்தில் அட்மாஸ்பியரில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் 21% இருக்குங்க. தென் நைட்ரஜன் தான் அதிகமாக இருக்கும், அதாவது 78% இருக்கும். நெக்ஸ்ட் CO2 பார்த்தீங்கன்னா 0.97 கிடையாதுங்க, 0.03%. சரிங்களா? 0.03% தான் கார்பன் டை ஆக்சைடுனுடைய பர்சன்டேஜ். நெக்ஸ்ட்டு அதர்ஸ் பார்த்தீங்கன்னா 0.04% இருக்குங்க. தென் இன்னொன்று இதில் 0.97% எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானுக்கு. சரிங்களா? ஆர்கானுக்கு 0.97%. ஸோ உங்களால் ஃபுல்லாக படிக்க முடியலனாலும் இந்த 5த்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஆக்சிஜன் 21%, நைட்ரஜன் 78%, கார்பன் டை ஆக்சைடு 0.03%, ஆர்கான் 0.97%, அதர்ஸ் வந்து 0.04%. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. செகண்ட் கொஷின், கிளைமேட் இஸ் எ வேர்ட் டிரைவ்டு ஃப்ரம். ஸோ எந்த லாங்குவேஜில் இருந்து இந்த கிளைமேட்டுன்ற வேர்டை எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கிரீக். சரிங்களா? அப்போது அந்த வேர்டு என்ன வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைமோ அப்படின்னு சொல்லுவாங்க, KLIMO. இதுக்கான மீனிங் பார்த்தீங்கன்னா இன்க்ளினேஷன் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது சாய்வு கோணம் அப்படின்றது தான் இதுக்கான மீனிங். சரிங்களா? இதே போல் இன்னொன்று மான்சூன் இருக்கு இல்லைங்களா, அதுவும் வந்து அரபிக் வேர்ட்லேருந்து எடுத்திருப்பாங்க. சரிங்களா? மான்சூன் எந்த வேர்ட்லேருந்து, எந்த லாங்குவேஜ்லேருந்து எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரபிக் வேர்ட்லேருந்து எடுத்தாங்க. தென் இந்த அரபிக் வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மௌசிம். சரிங்களா? இதுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா சீசன். தேர்ட் கொஷின், இன் விச் ரீஜியன் ஆஃப் எர்த் ரிசீவ் வெரி ஹை டெம்பரேச்சர். பூமியின் எந்த பகுதி மிகவும் வெப்பமாய் இருக்கும். ஸோ எந்த பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்வேட்டர். சரிங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் இதுக்கு ஒரு டயக்ராம் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. ஈக்வேட்டர் அப்படின்னா சென்டரில் இருக்கும். சரிங்களா? தென் இந்த எண்டை நார்த் போல்னு சொல்லுவோம், இந்த எண்டை சவுத் போல்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கிடையில் இருக்கு இல்லைங்களா, இந்த எண்டு இதை வந்து அண்டார்டிக் அப்படின்னு சொல்லுவோம், இந்த எண்டை ஆர்டிக் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இது ஆர்டிக் சர்க்கிள், அது அண்டார்டிக் சர்க்கிள். ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் இடையில் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம டிராபிக் ஆஃப் கேன்சர்னு சொல்லுவோம். அதே போல் இது ரெண்டுத்துக்கும் இடையில் இருக்கிறத டிராபிக் ஆஃப் கேப்சிகன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டயக்ராம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்படி இருக்கும்போது இந்த பிளேஸில் எந்த ஜோனில் வந்து ஹீட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சன் இப்போ வருது அப்படின்னா இப்போது டேரெக்டாக வந்து ரீச் ஆகிறது ஈக்வேட்டரில் தான். சரிங்களா? அப்போ சன் ரேஸ் டேரெக்டாக ஈக்வேட்டர் தான் படுது. அப்போது இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். அப்போ ஹீட் வந்து அதிகமாக வர்றது ஈக்வேட்டர் தான். இப்போ மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா சம் இன்க்ளினேஷனில், அதாவது சம் ஆங்கிளில் வந்து போகுது. அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து ஹீட் வந்து கொஞ்சம் குறையும். ஓகேங்களா? ஸோ போல்ஸை நோக்கி போகும்போது ஹீட் வந்து குறைய ஆரம்பிச்சிரும். சென்டர் பார்ட்டில் தான் அதிகமாக இருக்கும். புரியுதுங்களா? டெம்பரேச்சர் சென்டர் பார்ட்டில் தான் அதிகமாக இருக்கும், போக போக குறைஞ்சிட்டே வரும். போத் சைட்லையுமே, நார்த் போல் பக்கம் போனாலும் சரி, சவுத் போல் பக்கம் போனாலும் சரி. ஓகேங்களா? கிளியரா? அப்போ இதுக்கான ஆன்சர் ஈக்வேட்டர். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா. ஃபோர்த்து கொஷின், ஸ்டடி ஆஃப் வெதர் இஸ். வானிலை பற்றிய படிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ வானிலையை பற்றி படிக்கிறத மீட்டியோராலஜி அப்படின்னு சொல்லுவாங்க, மெட்டியோராலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போது மற்ற கிளைமேட்டாலஜி அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட்டை பற்றி படிக்கிறது. சரிங்களா? ஸ்டடி ஆஃப் கிளைமேட்னா கிளைமேட்டாலஜி. ஓகேங்களா? தென் அதுக்கப்புறமா இந்த மெட்ரோலாஜி அப்படின்றது என்னென்னா ஸ்டடி ஆஃப் மெஷர்மெண்ட்டுங்க. அது சும்மா இந்த கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கேன், நல்லா பார்த்துக்கோங்க. மெட்டியோராலஜி அப்படின்னா தான் அது ஸ்டடி ஆஃப் வெதர், மெட்ரோலாஜி அப்படின்னா அது வந்து மெஷர்மெண்ட்டை பற்றி படிக்கிறது, இது வேற டாபிக். சரிங்களா? ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா.
இன்னும் நம்மளுடைய ஸ்டே ஃபோக்கஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. 5th கொஷின் பார்க்கலாமா? சூஸ் தி கரெக்ட் ஒன் மாதிரி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஐசோக்ரைம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஐசோக்ரைம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் லோயஸ்ட் மீன் டெம்பரேச்சர் ஃபார் ஸ்பெசிஃபிக் பீரியட், அதாவது சராசரி சம வெப்பநிலை கோடு அப்படின்ட்டு. சரிங்களா? அப்போது இது தப்பாக இருக்குங்க. ஈக்குவல் ரெயின்ஃபால்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது தவறு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐசோஹெல். ஐசோஹெல்னா ஈக்குவல் சன்ஷைன் தாங்க. அப்போது இது கரெக்டு. அதாவது சம சூரிய வெளிச்ச கோடை தான் வந்து ஐசோஹெல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நெக்ஸ்ட் பாருங்கள் ஐசோலோ பார் அப்படின்னு இருக்குது. ஐசோலோ பார் அப்படின்னா என்னன்னா ஈக்குவல் ப்ரெஷர் டெண்டன்சி சேஞ்சஸ் ஓவர் டைம், அதாவது சம காற்றழுத்த மாறுபாட்டு கோடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இதுவும் தவறாக இருக்குது. நெக்ஸ்ட் ஐசோ ஹைட்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது பார்த்திங்கன்னா சம மழை அளவு கோடு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஈக்குவல் ரெயின்ஃபாலை தான் வந்து ஐசோ ஹைட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இதை தாண்டி வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐசோ பார்னு ஒன்று இருக்குங்க. சரிங்களா? ஐசோபார்ன்றது தான் ஈக்குவல் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சம காற்றழுத்த கோடு அப்படின்னு சொல்லுவோம். தென் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசோதேர்ம் இருக்குது. ஐசோதேர்ம் தான் இந்த ஈக்குவல் டெம்பரேச்சர். ஓகேங்களா? சம வெப்ப கோடு தெர்ம் அப்படின்னு முடியுது பார்த்தீங்களா? டெம்பரேச்சரை பற்றி சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 6th கொஷின் லேப்ஸ் ரேட் டெம்பரேச்சர் இஸ் டேஷ் டிகிரி செல்சியஸ் பெர் 1000 மீட்டர், வெப்ப குறைவு வீதம். ஃபஸ்ட்டு இந்த லேப்ஸ் ரேட் டெம்பரேச்சர் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெம்பரேச்சர் வந்து இப்போ என்னோடய ரூமில் வந்து 45 டிகிரி செல்சியஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அப்புறம் வந்து அந்த டெம்பரேச்சர் குறையும். ஸோ அது எந்த ஹைட்டுக்கு எவ்வளோ டிகிரி செல்சியஸ் குறையும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த லேப்ஸ் ரேட். சரிங்களா? இப்போது 1000 மீட்டர் என்னோடய ரூம்லேருந்து ஹையாக நான் இது கொண்டு போனேன்னா 6.5 டிகிரி செல்சியஸ் வந்து குறையும். புரியுதுங்களா? ஒவ்வொரு 1000 மீட்டருக்கும் 6.5 டிகிரி செல்சியஸ் வந்து டெம்பரேச்சர் குறையும். அதை தான் வந்து லேப்ஸ் ரேட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் 6.5 டிகிரி செல்சியஸ் வெப்ப குறைவு வீதம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 7th கொஷின் த மேக்ஸிமம் டெம்பரேச்சர் இஸ் ரெக்கார்டட் பிட்வீன். நாள்தோறும் அதிகபட்ச வெப்பநிலை. ஸோ அது ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக எந்த டைமில் வந்து வெப்பம் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 2 PM to 4 PM. சரிங்களா? நம்ம தான் நினைப்போம் ஆஃப்டர்நூன் 12 o'clock தான் வந்து வெயில் அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு. பட் அது கிடையாது. 2 மணிலேருந்து 4 மணிக்கு தான் வந்து வெப்பம் அதிகமாக இருக்குமா. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சூரியன்லேருந்து வந்த வெளிச்சம் வந்து அவுட் கோயிங் ரேடியேஷன், அதாவது அது வந்து வெளியேறும். ஸோ அந்த வெளியேற டைமில் தான் வந்து ஹீட் அதிகமாக இருக்கும், டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். அப்போ டெம்பரேச்சர் அதிகமாக இருக்க டைம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 2 PM to 4 PM. அதுவே ரொம்பவே குறைவாக இருக்கிற டைம் கேட்டாங்க அப்படின்னா 4 AM to அப் டு சன்ரைஸ் வரைக்கும். சன்ரைஸ் எத்தனை மணிக்கு ஆகுதோ அது வரைக்கும் வந்து ரொம்பவும் குளிர்ச்சியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இது ரெண்டுமே முக்கியம். நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 8th கொஷின் இஃப் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் இஸ் 120 F அண்ட் மினிமம் டெம்பரேச்சர் இஸ் 45 F ஃபைண்ட் த மீன் டெம்பரேச்சர். அதிகபட்ச வெப்பநிலை 120 F மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 45 F எனில் வெப்பநிலை வீச்சு. ஸோ வெப்பநிலை வீச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? மீன் டெம்பரேச்சர்னால் நம்ம ஆஸ் யூஷுவல் மீன், அதாவது சராசரி கண்டுபிடிக்கிற மாதிரி தான். என்ன பண்ணுவோம்? 2 வேல்யூவை ஆட் பண்ணுவோம், அதை 2ஆல் டிவைட் பண்ணுவோம் இல்லையா? நம்பர் ஆஃப் வேல்யூஸை ஆட் பண்ணி அந்த நம்பர் ஆஃப் வேல்யூஸால் டிவைட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இப்போ 45யும் 20யும் ஆட் பண்ணால் 165 2 வேல்யூ இருக்குது. அப்போ by 2 ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 8 2s are 16, 2 2s are 4, பேலன்ஸ் 1 வரும், 5 வருமா, 82.5. அப்போ இதுக்கான ஆன்சர் C 82.5 F. ஓகேங்களா? ஸோ மீன் டெம்பரேச்சர்னால் சம் ஆஃப் வேல்யூஸ் பை நம்பர் ஆஃப் வேல்யூஸ் அப்படின்னு பண்ணியிருக்கோம். அதை தான் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 9th question if maximum temperature is 110 F and minimum temperature is 37 F find diurnal range of temperature. அதாவது தினசரி வெப்பநிலை வீச்சை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மைனஸ் மினிமம். சரிங்களா? அவ்வளோதான், வேறு எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்ல. அப்போ 110 மைனஸ் 37 10ல் 7 போச்சுன்னா 3. அகைன் இது 10 ஆகிடுமா, 10ல் 3 போச்சுன்னா 7. அப்போது 73 F தான் இதுக்கு ஆன்சர். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 73 F. ஓகேங்களா? 10th question if highest temperature is 60 F and lowest temperature is 40 F then find annual range of temperature. அதாவது ஆண்டு வெப்ப வியாப்தி கேட்டிருக்காங்க இல்லையா? ஆண்டு வெப்ப வியாப்தி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா மேக்ஸிமம் மைனஸ் மினிமம் டிவைடட் பை 2 பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ மேக்ஸிமம் வந்து 60, மினிமம் வந்து 40 டிவைடட் பை 2 20 வருமா, 20 by 2 வருமா, அப்போது கேன்சல் பண்ணால் 10 வரும். அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ
10F. சரிங்களா? கிளியராக இந்த 3 மெத்தடுமே புரிஞ்சுதுங்களா? மீன் டெம்பரேச்சர்னால் நம்ம மீன் வேல்யூ கண்டுபிடிக்கணும், சம் ஆஃப் வேல்யூஸ் பை நம்பர் ஆஃப் வேல்யூஸ். டயூர்னல் ரேஞ்ச்னா மேக்ஸிமம் மைனஸ் மினிமம், ஆனுவல் ரேஞ்ச்னா மேக்ஸிமம் மைனஸ் மினிமம் பை 2 அப்படி போடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 11th கொஷின், விச் ஒன் இஸ் பிட்வீன் ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அண்ட் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகன்? கடக ரேகை மற்றும் மகர ரேகைக்கு இடையே உள்ளவை. ஆப்ஷன் ஏ டெம்பரேட் ஜோன், ஆப்ஷன் பி டோரிட் ஜோன், ஆப்ஷன் சி ஃப்ரிஜிட் ஜோன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டயக்ராம் பார்த்தோம் இல்லையா, ஈக்குவேட்டர் அப்படின்னு சொன்னோம் இதை. தென் அதுக்கு மேலே இருக்கிறத ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அப்படின்னு சொன்னோமா, அதுக்கு கீழே இருக்கிறது ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகன் அப்படின்னு சொன்னோமா, தென் லாஸ்ட்டாக கீழே இருக்கிறத அண்டார்டிக் சர்க்கிள் அப்படின்னு சொன்னோமா. அதே போல் இந்த பக்கம் ட்ராபிக் ஆஃப் கேன்சருக்கு மேலே ஆர்டிக் சர்க்கிள் அப்படின்னு பார்த்தோமா. ஸோ இப்போ ஒவ்வொரு இந்த ஜோனுக்கு இடையிலையும் ஒவ்வொரு ஜோன் இருக்குங்க. ஸோ அது என்னென்ன ஜோன் அப்படின்றதான் பார்க்கணும். ஃபஸ்ட் இப்போ ஈக்குவேட்டர் பார்த்தோம் இல்லையா, ஈக்குவேட்டர்லேருந்து ட்ராபிக் ஆஃப் கேன்சர் வரைக்கும் பார்த்திங்கன்னா டோரிட் ஜோன் அப்படின்னு இருக்கும். அதே போல் இந்த பக்கமும் ஈக்குவேட்டர்லேருந்து ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகன் வரைக்குமே இந்த டோரிட் ஜோன் தான். சரிங்களா? டோரிட் ஜோன். தென் அதுக்கு கீழே இருக்கு இல்லையா, அதுதான் டெம்பரேட் ஜோன். டோரிட் ஜோனுக்கு பக்கத்தில் இருக்கிறது டெம்பரேட் ஜோன். அப்போ இந்த பக்கமும் டெம்பரேட் ஜோன் தான் வரும். சரிங்களா? தென் லாஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, ஆர்டிக் சர்க்கிள்லேருந்து நார்த் போல் வரைக்கும், அதை ஃப்ரிஜிட் ஜோன்னு சொல்லுவோம். அதே போல் அண்டார்டிக்லேருந்து சவுத் போல் வரைக்கும் அதை ஃப்ரிஜிட் ஜோன்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு லேயர் ஃப்ரிஜிட் ஜோன், அதுக்கடுத்து டெம்பரேட் ஜோன், அதுக்கடுத்து டோரிட் ஜோன். ஓகேங்களா? ஃப்ரிஜிட், டெம்பரேச்சர், டோரிட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்மக்கிட்ட கேட்டிருக்கிறது ட்ராபிக் ஆஃப் கேன்சருக்கும் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகனுக்கும் நடுவில் என்ன இருக்குது அப்படின்ட்டு. நம்ம இப்போ தான் பார்த்தோம் டோரிட் ஜோன் அப்படின்ட்டு. அப்போது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி டோரிட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? 12th கொஷின், இந்தியா லைஸ் இன் விச் ஜோன்? இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா ஜோன், அந்த ஜோனில் இந்தியா எதில் இருக்குது அப்படின்றத கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா போத் டெம்பரேட் அண்ட் டோரிட் ஜோனுங்க. நான் உங்களுக்கு ஆன்சர் வந்து குவிஸில் ஆப்ஷன் தப்பாக கொடுத்துருப்பேன். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா போத் டெம்பரேட் அண்ட் டோரிட் ஜோன். ஏன்னு பார்த்திங்கன்னா இந்தியாவில் மேற்பகுதி, அதாவது நார்த் இந்தியா வந்து டெம்பரேட் ஜோனை கவர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? சவுத் இந்தியா பார்த்திங்கன்னா டோரிட் ஜோனை கவர் பண்ணியிருக்கோம். அப்போது போத் டெம்பரேட் அண்ட் டோரிட் ஜோன் தான் இதுக்கு ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 13th கொஷின், சூஸ் தி இன்கரெக்ட் ஒன். ஆப்ஷன் ஏ ஹையஸ்ட் ரெக்கார்ட் டெம்பரேச்சர் 134 F, ஆப்ஷன் பி லோயஸ்ட் டெம்பரேச்சர் -128.6 F, ஆப்ஷன் சி ஹை டெம்பரேச்சர் ரெக்கார்டட் ஆன் கிரீன் ராஞ்ச் ஆஃப் டெத் வேலி, ஆப்ஷன் டி லோயஸ்ட் டெம்பரேச்சர் ஈக்குவல் டு 10th July 1913 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தவறானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோயஸ்ட் டெம்பரேச்சர் ஆன் 10th July 1913 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் தவறு. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஹையஸ்ட் ரெக்கார்ட் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 134 F தான். ஸோ இது எங்கே அதாவது எங்கே ரெக்கார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீன்லேண்ட் ராஞ்ச் ஆஃப் டெத் வேலியில் தான். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியா US. சரிங்களா? யூஎஸில் கலிஃபோர்னியாவில் தான் இதை ரெக்கார்ட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ ஹையஸ்ட் டெம்பரேச்சர் வந்து என்னைக்கு வந்து இதை ரெக்கார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 10th July 1913. ஓகேங்களா? ஹையஸ்ட் டெம்பரேச்சர் தான் இந்த டேட்டில் ரெக்கார்ட் பண்ணாங்க. ஸோ அதனோட வேல்யூ 134 Fன்னு பார்த்துட்டோம். தென் இப்போது லோயஸ்ட் டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா, இது எங்கே வந்து பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோவியத் ஓஸ்டாக் ஸ்டேஷன். ஸோ அது எங்கே இருக்குன்னா அண்டார்டிகாவில் இருக்குது. ஓகேயா? அண்டார்டிகாவில் இந்த லோயஸ்ட் டெம்பரேச்சரை ரெக்கார்ட் பண்ணாங்க. அதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா 21st July 1983. ஓகேவா? 21st July 1983, 10th July கிடையாது. ஸோ இந்த டிகிரி பார்த்தீங்கன்னா -89.2 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போது இதில் பார்த்திங்கன்னா -128.6 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ரெண்டுமே வந்து இந்த லோயஸ்ட் டெம்பரேச்சர் தான். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 14th கொஷின், ஜென்ரலி ரெயின்ஃபால் இஸ் ஹை இன். ஆப்ஷன் ஏ ஈக்குவட்டோரியல் ரீஜியன், ஆப்ஷன் பி போலார் ரீஜியன், ஆப்ஷன் சி நார்த்தன் ஹெமிஸ்பியர், ஆப்ஷன் டி சதர்ன் ஹெமிஸ்பியர். ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஈக்குவட்டோரியல் ரீஜியன். நம்ம எல்லாருமே நினைப்போம் ஈக்குவட்டோரியல் ரீஜியனில் தான் வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கே, அப்போ எப்படி இங்கே ரெயின்ஃபால் அதிகமாக ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஈக்குவட்டோரியல் ரீஜியனில் தாங்க அதிகமாகும். ஸோ ரெயின்ஃபால் வந்து நமக்கு எப்படி க்ரியேட் ஆகுது அப்படின்னு நீங்கள் யோசித்தாலே கண்டிப்பாக இதுக்கான ஆன்சர் ஈக்குவட்டோரியல் ரீஜியன் தான் அப்படின்னு சூஸ் பண்ணுறீங்க. வாட்டர் வேப்பர் எங்கே அதிகமாக க்ரியேட் ஆகுதோ அங்கே தான் வந்து மழை பொழிவு இருக்கும் இல்லையா. வாட்டர் வேப்பர் அதிகமாகணும்னா நமக்கு கண்டிப்பாக சூரியன் வெளிச்சம் தேவை. ஸோ கடல்லேருந்து
வாட்டர் வேப்பராக ஃபார்ம் ஆகி அதில் தான் வந்து மேகங்களுக்கிடையே மழையாக பொழியுது. அப்போது ஈக்குவட்டோரியல் ரீஜியனில் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெயின்ஃபால் அதிகமாக இருக்கும். சரிங்களா? தென் இந்த ரெயின்ஃபாலை மெஷர் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் பற்றி பார்க்கலாமா? ரெயின்ஃபாலை மெஷர் பண்ணுறதுக்கு ரெயின் காஜ் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ரெயின் காஜ் யூஸ் பண்ணுவாங்க. தென் அதே போல் இந்த ரெயின்ஃபால் நம்ம ஈக்குவட்டோரியலில் தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போது போல்ஸை நோக்கி போகும்போது ரெயின்ஃபால் குறையும். சரிங்களா? போல்ஸை நோக்கி நார்த் போலை நோக்கி போனாலும் சரி, சவுத் போலை நோக்கி போனாலும் சரி, ரெயின்ஃபால் குறையும். ஈக்குவட்டோரியலில் தான் அதிகமாக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? 15th கொஷின், சூஸ் தி இன்கரெக்ட் ஒன். ரெயின்ஃபால் மெஷர்ட் இன், நம்ம இப்போ தான் பார்த்தோம் ரெயின் காஜில் தான் ரெக்கார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, மெஷர் பண்ணுவாங்கன்ட்டு. அப்போ இது கரெக்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏர் ப்ரெஷர் மெஷர்ட் இன். ஏர் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா பேரோமீட்டரில் தான் மெஷர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் ஏர் ப்ரெஷர் அட் சி லெவல் பார்த்தீங்கன்னா 1013.25 மில்லிபார். ஸோ இதுவும் கரெக்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட் எர்த் சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா 1.03 கிராம் பெர் மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இது தவறுங்க. 1.03 கிலோகிராம் பெர் கிலோமீட்டர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரிங்களா? 1.03 கிலோகிராம் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் எர்த் சர்ஃபேஸில். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து தப்பாக இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? 16th கொஷின், விச் ஒன் வி கால்ட் ஆஸ் ஆன்டி சைக்ளோன்ஸ். எதிர் சூறாவளிகளில் சாராதவை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஃபஸ்ட்டு சைக்ளோன், ஆன்டி சைக்ளோன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்க. லோ ப்ரெஷர் சிஸ்டத்தை தான் வந்து சைக்ளோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹை ப்ரெஷர் சிஸ்டத்தை ஆன்டி சைக்ளோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போது இதில் ஆன்டி சைக்ளோனை சேராதது இந்த லோ ப்ரெஷர் தான். சரிங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு லோ ப்ரெஷர்னால் என்ன, ஹை ப்ரெஷர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது லோ ப்ரெஷர் சிஸ்டமாக இருக்குது அப்படின்னா அது என்ன பண்ணுன்னா சுற்றி இருக்கிற ஹை ப்ரெஷர் எல்லாமே இதுக்கிட்ட வரும். சரிங்களா? அதுவே ஹை ப்ரெஷர்னால் லோ ப்ரெஷரை சுற்றி எல்லா வின்ஸும் போகும், அதாவது காற்று அந்த பக்கம் நோக்கி போகும். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஹை ப்ரெஷரில் பார்த்திங்கன்னா காமாக இருக்கும், வெதரும் வந்து ஃபேராக இருக்கும், அதாவது நார்மலான வெதராக இருக்கும். அதுவே இப்போ லோ ப்ரெஷர் சிஸ்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லாம் எல்லாமே இதை நோக்கி வருது. அப்படி இருக்கும்போது மேகம் மூட்டம் அதிகமாக இருக்கும், க்ளௌடினஸாக இருக்கும், விண்டு அதிகமாக இருக்கும், ஸோ மழை பொழிவும் அதிகமாக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இதுதான் சைக்ளோன்ஸ், ஆன்டி சைக்ளோன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 17th கொஷின், சூஸ் தி கரெக்ட் ஒன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ப்ரெஷர் அட் டைஃபூன் டிப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹையஸ்ட் ப்ரெஷர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகாட்டாவில் தாங்க இருக்குது. அப்போது இது தவறு. சரிங்களா? அதே போல் லோயஸ்ட் ப்ரெஷர் பார்த்திங்கன்னா டைஃபூன் டிப்பில் இருக்குது. அப்போது இதுவும் தவறு. ஸோ இந்த டைஃபூன் டிப் எங்கே இருக்குன்னா மரியானா ஐலாண்டு, பெசிஃபிக் ஓஷியனில் இருக்குது. சரிங்களா? தென் இந்த லோயஸ்ட் ப்ரெஷர் ஹையஸ்ட் ப்ரெஷர் அகாட்டா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த ஹையஸ்ட் ப்ரெஷரை கண்டுபிடிச்சது டிசம்பர் 31, 1968. சரிங்களா? அதே போல் லோயஸ்ட் ப்ரெஷர் அட் டைஃபூன் டிப் இது என்னைக்கு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th அக்டோபர் 1979. சரிங்களா? ஸோ அதனுடைய ப்ரெஷர் தான் இங்கே கொடுத்துருக்கிறது. ஹையஸ்ட் ப்ரெஷர் அப்படின்றது 1083.8ங்க. இதுவும் தவறு. 1083.8 MB மில்லிபார்ஸ் தான் ஹையஸ்ட் ப்ரெஷர். லோயஸ்ட் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 870 மில்லிபார். அப்போ இதில் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி. சரிங்களா? லோயஸ்ட் ப்ரெஷர் 870 மில்லிபார்ஸ். ஓகேங்களா? ஸோ எந்த பிளேஸு என்னைக்கு ரெக்கார்ட் பண்ணாங்க, எவ்வளோ வேல்யூஸ், இது 4மே முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 18th கொஷின், யுவர் இயர் பாப் அப் இன் ஏர்பிளேன்ஸ் வென் கோ டவுன் இன் ஏர்பிளேன் டியூ டு. விமானத்தில் இருந்து கீழே இறங்கும் பொழுது ஏன் காதுகள் அடைத்து கொள்கின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சினாரியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணுங்க. நம்ம காதுகள் இருக்கு இல்லையா, அதில் ஒரு ஏர் ப்ரெஷர் இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம ஏர் ப்ரெஷர் பார்த்திங்கன்னா நார்மலாக ஹையாக இருக்கும். ஆனால் நம்ம ஏரோப்ளேன் வந்து மேலே போகுது. சரிங்களா? மேலே போக போக ஏர் ப்ரெஷர் குறையும் கேள்விப்பட்டிருக்கோமா? ஸோ அப்போ ஏர் ப்ரெஷர் வெளியில் குறைவாக இருக்கும்பொழுது நம்ம காதுகளில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஸோ அதை ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம காதுகள் வந்து அடைக்கும். சரிங்களா? பாப் ஆகும். அதே போல் ஏரோப்ளேன்லேருந்து நம்ம கீழே இறங்குவோம் பார்த்திங்களா, இறங்குற டைமில் நம்ம காதுகள் வந்து அதை ஈக்குவலைஸ் பண்ணி நமக்கு குறைவாக தான் இருக்குது காதுகளில். ஆனால் இப்போ நம்ம இறங்குற இடத்துல ஏர் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, கீழே இறங்க ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. ஸோ அது ரெண்டுத்தையும் ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம இயர் வந்து பாப்பின் ஆகுது, அதாவது அடைத்து கொள்கிறது. ஸோ இப்போ புரியுதுங்களா? இப்போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இப்போ இங்கே என்ன சினாரியோ கொடுத்துருக்காங்க, செகண்ட் சினாரியோ கொடுத்துருக்காங்க, இறங்கும்பொழுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இறங்கும்பொழுது நம்ம காதுகளில் இருக்கிற ப்ரெஷர் வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை விட கம்மியாக தான் இருக்கும் இல்லையா? அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் தான் அதிகமாக இருக்கும் காதுகளை விட இறங்கும்பொழுது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா?
19th கொஷின் லெவல் ஆஃப் ஹியூமிடிட்டி இஸ் ஹை இன். ஈரப்பதம் அதிகம் காணப்படுவது. ஸோ ஈரப்பதம் அதிகமாக காணப்படுறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி ஈக்குவேட்டர். நம்ம இப்போ தான் பார்த்தோம் இல்லையா, வாட்டர் வேப்பர் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே தான் வந்து ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கும், அதனால தான் மழை பொழிவு இருக்குது அப்படின்ட்டு. அப்போது இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஈக்குவேட்டர். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஈக்குவேட்டரில் பார்த்திங்கன்னா 0 to 5% வந்து இருக்கும். ஓகேங்களா இந்த ஹியூமிடிட்டி. ஸோ அதை பற்றி அடுத்த கொஷினில் பார்ப்போம். இப்போ வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்தாலே போதும். இந்த ஹியூமிடிட்டியை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணும்? ஹைக்ரோமீட்டர். ஓகேங்களா, HYG ஹைக்ரோமீட்டர். ஓகேவா. ஸோ இந்த ஹியூமிடிட்டியை பற்றி இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா? இந்த கொஷின் பாருங்கள், ஈரப்பதத்தினை அளக்க உதவும் கருவி அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம பார்த்தோம் ஹைக்ரோமீட்டர்னு, நம்மளை இங்கே கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக பாருங்கள் ஆப்ஷன் ஏல ஹைட்ரோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் ஹைக்ரோமீட்டரை கொடுக்கல. அப்போது நம்ம இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா சைக்ரோமீட்டர். ஓகேங்களா. சைக்ரோமீட்டரும் ஹியூமிடிட்டியை மெஷர் பண்ணுற ஒரு மெஷர்மெண்ட்டு தான். ஓகேங்களா. ஸோ அப்போ ஹைக்ரோமீட்டர்னு கொடுத்தாலும் சைக்ரோமீட்டர்னு கொடுத்தாலும் அது ஹியூமிடிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சரிங்களா. இது ரீசெண்டாக இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் 2019 தான் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின் போலாமா? 20th கொஷின் ரேஞ்ச் ஆஃப் ஹியூமிடிட்டி பை வால்யூம் இன் அட்மாஸ்பியர். வளிமண்டலத்தின் ஈரப்பதத்தின் அளவு. ஸோ நம்ம இப்போ தான் பார்த்தோம், நான் சொன்னேன் இல்லையா 0 to 5% வந்து அட்மாஸ்பியரில் ஹியூமிடிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இது வந்து நம்ம ஈக்குவேட்டர்லேருந்து போல்ஸை நோக்கி போகும்போது ஹியூமிடிட்டி டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். 21st question, find specific humidity given water vapor content equal to 6 gram, total air content equal to 12 kg. அதாவது ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டினா என்னென்னா சுய ஈரப்பதம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சுய ஈரப்பதம் அப்படின்னா டோட்டல் ஏரில் எவ்வளோ வாட்டர் வேப்பர் கண்டென்ட் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான். சரிங்களா. ஸோ இது எல்லாமே மாஸ் வச்சு தான் பார்ப்போம். மாஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர் டிவைடட் பை மாஸ் ஆஃப் டோட்டல் ஏர். சரிங்களா. வாட்டர் வேப்பர் கண்டென்ட் தான் நமக்கு 6 கிராம்னு கொடுத்துருக்காங்க. டோட்டல் ஏர் கண்டென்ட் 12 கிலோகிராம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் 1/2 வருமா. அப்போ 1/2னா 0.5 கிராம் டிவைடட் பை கிலோகிராம் ஆஃப் ஏர் அப்படின்னு வருமா. ஸோ அப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஓகேங்களா. இதுதான் ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி. நெக்ஸ்ட் கொஷின், ஃபைண்ட் வால்யூம் ஆஃப் ஏர் கிவன் அப்சொல்யூட் ஹியூமிடிட்டி ஆஃப் ஏர் ஈக்குவல் டு 0.1 கிராம் பெர் மீட்டர் கியூப், மாஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர் ஈக்குவல் டு 20 கிராம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அப்சொல்யூட் ஹியூமிடிட்டி, அதாவது உண்மையான ஈரப்பதம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது எவ்வளோ இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம டோட்டல் ஏர்னு பார்த்தோம் இல்லையா, அதுக்கு பதிலாக யூனிட் வால்யூம் ஆஃப் ஏர் அப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா. யூனிட் வால்யூம் ஆஃப் ஏர் மாஸ் ஆர் வெயிட் ஆஃப் வாட்டர் வேப்பர் கண்டென்ட் டிவைடட் பை யூனிட் ஆஃப் வால்யூம் ஏர் அப்படின்னு போடுறது தான் இந்த அப்சொல்யூட் ஹியூமிடிட்டி. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வால்யூம் ஆஃப் ஏர். அப்போது வால்யூம் ஆஃப் ஏர் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர் டிவைடட் பை அப்சொல்யூட் ஹியூமிடிட்டி அப்படின்னு போடலாமா. ஃபார்முலாவை திருப்பி எழுதலாமா. ஸோ இப்போ நமக்கு இந்த ரெண்டு வேல்யூமே தெரியும். மாஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர் 20 கிராம்னு கொடுத்துருக்காங்க, அப்சொல்யூட் வந்து 0.1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. 20 டிவைடட் பை 0.1 வருமா. ஸோ அப்போ இது பாயிண்டில் இருக்கிறதுனால இந்த பக்கம் 10ஆலையும் இந்த பக்கம் 10ஆலையும் மல்டிப்ளை பண்ணலாமா. அப்போ 200/1 வரும். அப்போ 200 மீட்டர் கியூப் அப்படின்னு வரும் இல்லையா. ஸோ அப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ 200 மீட்டர் கியூப். ஓகேங்களா. அப்போ அப்சொல்யூட் ஹியூமிடிட்டி உண்மையான ஈரப்பதம் அப்படின்னு கேட்டாலும் உங்களுக்கு ஃபார்முலா தெரியணும். என்ன ஃபார்முலான்னு பார்த்தோம், மாஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர் கண்டென்ட் பை யூனிட் வால்யூம் ஆஃப் ஏர் அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. 23rd கொஷின், மெஷர்மெண்ட் ஆஃப் ஹியூமிடிட்டி. ஸோ ஹியூமிடிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ஹைக்ரோமீட்டர் தான் வந்து மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் கேட்டிருக்காங்க. தென் இப்போது நம்ம பார்த்தோம் இல்லையா, எல்லாத்தினுடைய யூனிட்ஸ் பார்த்துக்கலாங்க. ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டிக்கு நம்ம பார்த்தோம் கிராம் பெர் கேஜி ஆஃப் ஏர் அப்படின்ட்டு பார்த்தோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு அதே போல் அப்சொல்யூட் ஹியூமிடிட்டிக்கு பார்த்தீங்கன்னா கிராம் பெர் கியூபிக் மீட்டர் ஆஃப் ஏர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ என்ன யூனிட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதும் முக்கியம். அப்புறம் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டின்னு ஒன்று இருக்குங்க. இந்த ரெண்டு ஹியூமிடிட்டியை தவிர்த்து ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டினா ஒப்பு ஈரப்பதம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் வேப்பர் இன் ஏர் டிவைடட் பை மேக்ஸிமம் வாட்டர் வேப்பர் கேன் ஹோல்டு. ஓகேங்களா. மேக்ஸிமம் வாட்டர் வேப்பர் கேன் ஹோல்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜில் வரும் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ இதுக்கு யூனிட்டில் பர்சன்டேஜ். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. இன்னும் நம்மளுடைய ஸ்டே ஃபோக்கஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.
24th கொஷின், வெஸ்டர்லீஸ் அண்ட் போலார் ஈஸ்டர்லீஸ் ஆர் டைப் ஆஃப் விச் விண்ட்? நிலக்காற்று மற்றும் கடல் காற்று ஆகியவை எந்த காற்று அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிளானட்டரி விண்ட்ஸ், அதாவது கோள் காற்றுகள் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா நிரந்தர காற்றுகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எதுக்காக இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இயர் ஃபுல்லாகவே த்ரூ அவுட் த இயர் விண்ட்ஸ், அதாவது காற்று வந்து ஒரே டைரக்ஷனில் தான் போகுமா, சரிங்களா? காலத்துக்கு ஏற்ற மாதிரி அதனோட டைரக்ஷனை மாற்றாது, ஒரே டைரக்ஷனில் தான் அந்த வருஷம் ஃபுல்லாக போகிறதுனால இதை பர்மனண்ட் விண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை பிளானட்டரி விண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ அதில் ரெண்டு தான் இந்த வெஸ்டர்லீஸ், போலார் ஈஸ்டர்லீஸ். வெஸ்டர்லீஸ்னால் மேலை காற்றுகள் அப்படின்னு சொல்லுவோம், போலார் ஈஸ்டர்லீஸ் அப்படின்னா துருவ கீழே காற்றுகள் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 25th கொஷின், விச் ஸ்கேல் இஸ் இனிஷியலி யூஸ்டு ஃபார் மெஷரிங் விண்ட் ஸ்பீட்? காற்றின் வேகத்தை அளவிட முதலில் பயன்படுத்தப்பட்டது. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியோஃபோர்ட் தான் வந்து ஃபஸ்ட்டு பயன்படுத்தினாங்க, சரிங்களா? இது எந்த வருஷம் வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1805 கண்டுபிடிச்சவரோட நேம் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸ் பியோஃபோர்ட் அப்படின்றவர் தான். அதனால தான் இதனோட நேம் வந்து பியோஃபோர்ட் அப்படின்னு இருக்குது. இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பியோஃபோர்ட்டை பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. இதுதான் வந்து மோஸ்ட் வைடாக யூஸ் பண்ணுற ஒன்று, சரிங்களா? தென் இது வந்து அஃபிஷியலாக வந்து யார் யூஸ் பண்ணாங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா HMS பீகிள் அப்படின்றவங்க தான், சரிங்களா? தென் இப்போது பயன்படுத்துகிற இன்னொன்று பார்த்தீங்கன்னா விண்டு ஸ்பீடை அளக்கிறதுக்கு அனமோமீட்டர், சரிங்களா? அனிமோமீட்டர் எதுக்கு பார்த்தீங்கன்னா டு மெஷர் த விண்டு ஸ்பீடு. அதே போல் விண்டினோட டேரக்ஷனை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டு வேன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா வெதர் கூக் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? விண்டு வேன் ஆர் வெதர் குக், விண்டினுடைய டேரக்ஷனை மெஷர் பண்ணுறதுக்கு, ஓகேவா? ஸோ தென் இந்த மெஷர்மெண்ட்டோட யூனிட், விண்டுக்கு என்ன யூனிட் பயன்படுத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் பெர் ஹவர் யூஸ் பண்ணுவாங்க, இல்லைனா நாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், KNOTS, இது ரெண்டுத்தை தான் பயன்படுத்துவாங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 26th கொஷின், ஹூ ப்ரிப்பேர்டு ஃபஸ்ட் கிளைமேட்டிக் அட்லஸ் ஆஃப் வேர்ல்டு? உலகிலேயே முதல் காலநிலை வரைபடங்களை தொகுப்பை வெளியிட்டவர். ஸோ காலநிலை வரைபடத்தை வந்து யார் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலாக்கி அப்படின்றவர் தான். பலாக்கி அப்படின்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரப் ஜியாகிரஃபர், ஓகேங்களா? ஸோ இவர் என்ன பண்ணுவார்னா அரபிக்கில் ட்ராவலர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்டலாம் வந்து கிளைமேட்டை பற்றின டேட்டாஸை கலெக்ட் பண்ணி முதல்ல காலநிலை வரைபடம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தவர் இவர் தான், சரிங்களா? பலாக்கி அப்படின்றவர், அவர் வந்து அரப் ஜியாகிரஃபர், ஓகேங்களா? அரபிக் நாட்டை சேர்ந்தவர், ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 27th கொஷின், விச் கண்ட்ரி ஹேஸ் வெரி லோ ஆவரேஜ் விண்ட் ஸ்பீடு? உலகிலேயே மிக குறைந்த காற்றின் வேகம் கொண்ட நாடு. ஸோ இது எந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியா தான், சரிங்களா? கலிஃபோர்னியாவில் தான் லோ ஆவரேஜ் விண்ட் ஸ்பீடு இருக்கும், காற்றின் வேகம் மிக குறைவு. தென் இது மட்டும் இல்லை, இன்னும் சிலதெல்லாம் இருக்குது, கேபான், காங்கோ, சுமத்ரா, இந்தோனேஷியா, மலேசியா, இந்த எல்லா பகுதியிலுமே பார்த்திங்கன்னா காற்று வீசும் பகுதி வந்து ரொம்ப குறைவாக இருக்கும், சரிங்களா? மிக குறைந்த காற்று வீசும் பகுதி ஆஃப்ரிக்கா, சுமத்ரா, இந்தோனேஷியா, மலேசியாலாம் தான், சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 28th கொஷின், ஹூ டிஸ்கவர்டு நைட்ரஜன் இன் அட்மாஸ்பியர்? நைட்ரோஜனை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நைட்ரஜனை கண்டுபிடிச்சவர் ரூதர்ஃபோர்டு, எந்த வருஷத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1772. நெக்ஸ்ட் ஆக்சிஜனை கண்டுபிடிச்சவர் தான் இந்த ஜோசப் பிரைஸ்லி அப்படின்றவர். இவர் எந்த வருஷம் கண்டுபிடிச்சார்னா 1774 கண்டுபிடிச்சார், ஓகேவா? ஸோ இப்போ மற்ற ஆப்ஷன் ஜே தாம்சன் எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான் இல்லையா, எலக்ட்ரானை கண்டுபிடிச்சவர். நெக்ஸ்ட் ஜேம்ஸ் சாட்விக் நியூட்ரானை கண்டுபிடிச்சவர், இல்லையா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 29th கொஷின், ஹவு மெனி லேயர்ஸ் ஆர் தேர் இன் அட்மாஸ்பியர்? வளிமண்டலத்தில் மொத்தம் எத்தனை அடுக்குகள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ வளிமண்டலத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 லேயர், ஓகேங்களா? ஸோ அந்த 5 லேயர் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரோபோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம், அடுத்த லேயர் ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம், அதுக்கு அடுத்த லேயர் மீசோஸ்பியர், அதுக்கும் அடுத்து தெர்மோஸ்பியர், அதுக்கும் மேலே எக்ஸோஸ்பியர், ஓகேங்களா? ஸோ இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாமா? த சன் மேக்ஸ் த எண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. த சன் மேக்ஸ் த எண்ட், அதாவது TSMTE, ஓகேங்களா? தி அப்படின்றது ட்ரோபோஸ்பியர், அகைன் சன் அப்படின்றது ஸ்ட்ராட்டோஸ்பியர், எம்ன்றது மீசோஸ்பியர், தென் அகைன் ஒரு டி இருக்கு இல்லையா, அது வந்து தெர்மோஸ்பியர். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடினா தெர்மோனா ஹீட் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சூரியன் பக்கத்தில் இருந்தால் ஹீட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், ஓகேங்களா? அப்போ தெர்மோ வந்து கடைசியாக வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எக்ஸோஸ்பியர், லாஸ்ட்டாக இருக்கிறது எல்லாமே எக்ஸோ அப்படின்ற ஸ்டார்டிங் நேம் வரும், ஓகேவா? ஸோ அப்போ தி சன் மேக்ஸ் தி எண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. TSMTE 5 லேயர் மொத்தம், ஓகேவா? ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர்,
தெர்மோஸ்பியர், எக்ஸோஸ்பியர். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 30th question, which one is fourth layer from outer space to the earth? அவுட்டர்லேருந்து வந்து பார்த்தா எது வந்து ஃபோர்த்தில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோமா? தி சன் மேக்ஸ் தி எண்ட் அப்படின்னு பார்த்தோமா? அப்போது 1 2 3 4 என்னது? எஸ். அப்போது ஸ்ட்ராட்டோஸ்பியர் இதுக்கான ஆன்சர் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? 31st question, choose the incorrect one. ட்ரோபோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர்னு கொடுத்துட்டு அதனோட லொக்கேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ட்ரோபோஸ்பியர் வந்து போல்ஸ், அது வந்து எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னா 8 கிலோமீட்டர் வரை போல்ஸ்லையும் 18 கிலோமீட்டர் வரை ஈக்குவேட்டர்லையும் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா கரெக்டு தான். நெக்ஸ்ட் மீசோஸ்பியர் பார்த்திங்கன்னா 50 கிலோமீட்டர் டு 80 கிலோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா கரெக்டு தான். நெக்ஸ்ட்டு தெர்மோஸ்பியர் பார்த்திங்கன்னா 500 கிலோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தெர்மோஸ்பியரை பற்றி தான் தவறாக இருக்குது. சரிங்களா? ஸோ அது ஏன் அப்படின்றத பார்ப்போம். தெர்மோஸ்பியர் பார்த்திங்கன்னா 600 கிலோமீட்டர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். சரிங்களா? இங்கே 500ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர். ஸ்ட்ராட்டோஸ்பியர் பார்த்திங்கன்னா 50 கிலோமீட்டர் வரைக்கும் அபோவாக இருக்கும். ஓகேங்களா? இப்போது ஓகேவா கிளியராக? இது ஒவ்வொரு லேயருக்குமே ஒவ்வொரு சினாரியோ இருக்குங்க. அதெல்லாமே நம்ம வந்து அடுத்தடுத்து கொஷினில் பார்ப்போம். அதாவது ஒவ்வொரு ஸ்பியர்லேயும் என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம். சரியா? அதை நம்ம அடுத்தடுத்த கொஷினில் பார்க்கலாம். 32nd question, which layer is called weather making layer அப்படின்னு சொல்லியிருக்காங்க. weather making layer எந்த லேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரோபோஸ்பியர். சரிங்களா? ட்ரோபோஸ்பியர் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லேயரில் தான் எல்லா விஷயமே நடக்கும். அதாவது மழை பொழிவாக இருக்கட்டும், வெதர் ரிலேட்டடாக எந்த ஒரு சேஞ்சஸுமே இந்த லேயரில் தான் நடக்கும். அதனால தான் இதை வந்து வெதர் மேக்கிங் லேயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ட்ரோபோஸ்பியர்ன்ற வார்த்தையை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? ட்ரோபோஸ் அப்படின்றது க்ரீக் வேர்டு. சரிங்களா? அதுக்கு மீனிங் என்னென்னா டேர்ன் ஆர் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க, மாறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் தானே எல்லா மாறுதலும் ஏற்படுது அந்த லேயரில் தான். அதனால தான் அதை வந்து ட்ரோபோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து டெம்பரேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்டு ஏற ஏற டெம்பரேச்சர் வந்து இதில் டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ட்ரோபோஸ்பியரில் ஹைட்டு ஏறும்பொழுது டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 33rd question, choose the correct one. Option A stratosphere, ions and free electron. Option B thermosphere, radio waves. Option C mesosphere, ozone. Option D exosphere, auroras அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டோஸ்பியர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லேயரில் ஓசோனோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதில் வந்து ஓசோன் மாலிகல்ஸ்லாம் இருக்கும். சரிங்களா? அப்போ ஓசோன் மாலிகல்ஸ் இருக்கக்கூடிய ஜோன் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் அப்பர் லிமிட் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்ட்ராட்டோபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ட்ரோபோஸ்பியர் பார்த்தோம் இல்லையா? அதனோட அப்பர் லிமிட் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ட்ரோபோபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் தெர்மோஸ்பியர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் தான் அயன்ஸும் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸும் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த கேஸ் பற்றின விஷயங்கள்லாம் இதில் தான் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தெர்மோஸ்பியரை ரெண்டாக பிரிப்பாங்க. லோயர் தெர்மோஸ்பியர், நார்த்தர்ன் தெர்மோஸ்பியர் அப்படின்னு பிரிப்பாங்க. இந்த லோயர் தெர்மோஸ்பியரில் பார்த்தீங்கன்னா கேஸ் கம்போசிஷன்லாம் ஈக்குவலாக இருக்குமா, ஈவனாக இருக்கும். அதனால் இதை ஹோமோஸ்பியர்னு சொல்லுவாங்க. அதே போல் இந்த நார்த்தர்ன் தெர்மோஸ்பியரில் கேஸ் கம்போசிஷன் அன்ஈவனாக இருக்கும். அதனால் இதை ஹெட்ரோஸ்பியர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ இந்த அயன்ஸ் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் பற்றிலாம் தெர்மோஸ்பியரில் தான் வரும். ஓகேவா? அப்போ நெக்ஸ்ட்டு மீசோஸ்பியர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் தான் இந்த மீட்டியார்ஸ் நேம் மாதிரியே இருக்குது பாருங்கள். மீசோஸ்பியர், மீட்டியார்ஸ். ஓகேங்களா? எரிக்கற்கள்லாம் வந்து பூமியை நோக்கி வருது இல்லையா? அதெல்லாம் அங்கே தான் வந்து எரிஞ்சு போகும். ஸோ பூமிக்குள்ளே வராமல் அங்கேயே எரிஞ்சிடும். எந்த பகுதியிலன்னு பார்த்தீங்கன்னா மீசோஸ்பியரில் தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஆப்ஷன் எக்ஸோஸ்பியர், அவுரோராஸ். அப்போ இதுதான் கரெக்டு. ஃபஸ்ட்டு அவுரோராஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்லேருந்து நமக்கு கிடைக்கிறது இல்லையா எலக்ட்ரான் டிஸ்சார்ஜ். அந்த எலக்ட்ரான் டிஸ்சார்ஜ்னால ஒரு ஸ்டார்ம் உருவாகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா மல்டி கலர்ஸில் வந்து லைட்டு மாதிரி வந்து பிரதிபலிக்குமா. ஓகேங்களா? பல கலர்களில் லைட்டு மாதிரி பிரதிபலிக்கும். அதை தான் அவுரோராஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது எந்த லேயரில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோஸ்பியரில். ஸோ இதுதான் அண்டத்தின் கிட்ட இருக்குது, ஸ்பேஸ் பக்கத்தில் இருக்கிற லாஸ்ட் லேயர் இல்லையா எக்ஸோஸ்பியர். இதில் தான் இந்த விஷயம் நடக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இது கொஸ்டின் எப்படி வரும்னா அவுரோரா ஆஸ்ட்ரேலிஸ் அண்ட் அவுரோரா போரியாலிஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்போ டேக்ஸ் பிளேஸ் இன் எக்ஸோஸ்பியர் அப்படின்னு நம்ம கரெக்டாக போடணும். சரிங்களா? ஸோ ஒவ்வொன்று லேயருக்குமே அப்போ மீசோஸ்பியருக்கு வந்து அப்பர் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீசோபாஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 34th question, the temperature decreases at rate of 1 degree Celsius for every
அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 165 மீட்டர். அதாவது ஒவ்வொரு 165 மீட்டருக்குமே பார்த்தீங்கன்னா 1 டிகிரி செல்சியஸ் வந்து டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், லேப்ஸ் ரேட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, நார்மல் லேப்ஸ் ரேட் அப்படின்ட்டு. ஸோ அது வந்து ஒவ்வொரு 165 மீட்டருக்கும் எவ்வளோ டிகிரி செல்சியஸ் குறையுது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா? ஸோ இதுவும் முக்கியம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 35th question, at a high specific capacity the temperature, ஸோ ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி அதிகமாக இருந்தது அப்படின்னா டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும். ரெண்டுமே இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஓகேங்களா? டெம்பரேச்சரும் ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டியும் வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல். அப்போ ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆனால் டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 36th question, ஷில்லாங் ரிசீவ்ஸ் ஹவு மச் ரெயின்ஃபால். ஸோ ஷில்லாங்கில் வந்து எவ்வளோ ரெயின்ஃபால் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லெஸ்ஸாக தாங்க இருக்கும், வெரி லெஸ் ரெயின்ஃபால். ஸோ இதுக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷில்லாங் வந்து லீவர்ட் சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ மலைப்பகுதி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், விண்ட்ஸ்லாம் இப்போ இதை நோக்கி வருது அப்படின்னா மழை வந்து இங்கே அதிகமாக இருக்கும். அதுவே கம்மியான விண்ட்ஸ் இருக்கிறத தான் லீவர்ட் சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. விண்ட் அதிகமாக இருக்கிறத விண்ட்வர்ட் சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஷில்லாங் எங்கே அமைந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலையினுடைய லீவர்ட் சைடில் இருக்குது. அதனால் இந்த பகுதியில் ரெயின்ஃபால் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே போல் மோஸ்ட் ரெயின்ஃபால் இந்த விண்ட்வார்டு பகுதி அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அப்போது அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவுசின் ராமில். அதனால தான் மவுசின் ராமில் மழைப்பொழிவு அதிகமாக இருக்குது. சரிங்களா? மவுசின் ராம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் மும்பை பூனேலலாம் பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா அது லீவர்டு பொசிஷனில் இருக்குது. ஓகேவா? இப்போ விண்ட்வார்ட்னா என்ன, லீவர்ட்னா என்ன அப்படின்றதும் முக்கியம். அதையும் உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? 37th question, which is fraction of solar energy reflected from earth back into space without reaching earth surface. சூரிய கதிர்வீச்சு புவியை வெப்பமடைய செய்யாமல் உடனே திரும்ப பிரதிபலிக்கப்படுவது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஹீட் பட்ஜெட் கிடையாது, அல்பெடோ. ஓகேங்களா? அல்பெடோ தான் இதுக்கான ஆன்சர். ஸோ அல்பெடோனா என்னன்னா பூமிக்குள்ளேயே அந்த சூரியனோட கதிர்வீச்சு உள்ளே வராது, அது அப்படியே ரிட்டர்ன் பேக் போயிடும். அதை தான் அல்பெடோ அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்போ இந்த ரீரேடியேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பூமிக்குள்ளே வந்துட்டு அதுக்கப்புறமா வெளியேறது தான் இந்த ரீரேடியேஷன். ஓகேங்களா? இதை வந்து டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் அப்படின்னும் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இந்த ஹீட் பட்ஜெட் அப்படின்னா என்னென்னா இந்த சூரிய கதிர்வீச்சுக்கும் அதாவது பூமியிலேருந்து ஒரு கதிர்வீச்சு வரும், அதே போல் சூரியன்லேருந்தும் கதிர்வீச்சு வரும். இது ரெண்டுத்தையும் ஸ்டேபிளாக வச்சுக்கிறது, ஈக்குவலைஸ் பண்ணுறது தான் இந்த ஹீட் பட்ஜெட். ஓகேங்களா? இது வந்து ப்ரெசிபிடேஷனோட ராங் ஸ்பெல்லிங்கு. ப்ரெசிபிடேஷன்னா நம்ம மழை பொழிவு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அவ்வளோதான். ஸோ இந்த 4 ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 38th question, transfer of heat through horizontal movement of air is called. காற்றின் கிடையான நகர்வினால் வெப்பம் கடத்தப்படுவது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அட்வெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வெப்ப கிடைவு வழியாகவே வந்து ஹீட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா அதை அட்வெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். கன்வெக்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் தண்ணி கொதிக்க வைக்கிறீங்கன்னு வைங்க. ஸோ ஹீட் வந்து நம்ம இங்கே கொடுப்போம், ஆனால் ஹீட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பாத்திரத்துக்குள்ளே கை வைக்கும்போது மேலே சூடாக இருக்கும், மேலே இருக்க தண்ணி சூடாக இருக்கும், கீழே இருக்க தண்ணி பார்த்திங்கன்னா சூடு கம்மியாக இருக்கும். ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா ஹீட் ஆனதெல்லாம் மேலே போயிடுது, டென்ஸாக இருக்கிறதுலாம் கீழே வந்துடுது. ஸோ இந்த ப்ராசஸ் பேர் தான் கன்வெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கண்டக்ஷன்னா என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் பாத்திரத்தில் சுட தண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த பாத்திரத்து மேலே தட்டு ஏதோ வச்சுருக்கீங்க, இல்லைனா ஏதோ கரண்டி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த கரண்டியோட இந்த முனையை நீங்கள் பிடிச்சி பார்த்தீங்க அப்படின்னா சூடாக இருக்கும், ஏன்னா இது ரெண்டும் கான்டாக்டில் இருக்குது. இதுதான் விஷயம். ஸோ இதை தான் கண்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டு பாடி வந்து கண்டக்டில் இருக்கும்போது ஹாட் பாடியிலேருந்து கோல்டு பாடிக்கு ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறத தான் கண்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 39th question, யூனிட் ஆஃப் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை வந்து நம்ம எப்படி வந்து மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்லி பார்ஸ் வச்சு தான். நம்ம சம்ஸில் கூட பார்த்தோம் இல்லையா, எம்பின்னு பார்த்தோம். ஸோ அதனோட ஃபுல் ஃபார்ம் மில்லி பார். சரிங்களா? மில்லி பாரை வச்சு தான் வந்து மெஷர் பண்ணுவோம். தென் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை வந்து மெஷர்மெண்ட் பண்ணுற அந்த இது பேர் என்னென்னா பேரோமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை மெஷர் பண்ணுறது பேரோமீட்டர், அதனோட யூனிட் மில்லி பார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 40th question, the air pressure decreases 34 millibar for every. ஸோ நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்தோம், என்னெல்லாம் பார்த்தோம், ஹைட் ஆல்டிடியூட் இன்க்ரீஸ் ஆகும்போது, அதாவது 165 மீட்டர் ஹைட் இன்க்ரீஸ் ஆகும்போது 1 டிகிரி செல்சியஸ் குறையுது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதே போல் இதில் பார்த்தீங்கன்னா 300 மீட்டர் வந்து நம்ம ஏறும்பொழுது 34 மில்லி பார்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும் ஏர் ப்ரெஷர். ஓகேங்களா? ஒவ்வொரு 300 மீட்டருக்குமே
34 millibar ஏர் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ அப்போ ஹைட்டு இன்க்ரீஸ் ஆக ஆக ஏர் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த 2 விஷயமும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 41st question, at the top of Mount Everest the air pressure is dash the pressure at sea level. ஸோ எவ்வளோ பார்ட் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. sea லெவலில் இருக்கக்கூடிய ஏர் ப்ரெஷரை விட 1/3 தான் மவுண்ட் எவரெஸ்ட்டில் இருக்குமா. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஹைட்டு ஏற ஏற ஏர் ப்ரெஷர் குறையும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அப்போது sea லெவலை விட 1/3 ஆஃப் ஏர் ப்ரெஷர் தான் மவுண்ட் எவரெஸ்ட்டில் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? மவுண்ட் எவரெஸ்டோட எலிவேஷன் 8848 மீட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாங்களா? 42nd question, the doldrum belt is seen in. டோல்ட்ரம்ஸ் அப்படின்னா அமைதி மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவட்டோரியல் லோவில் தான் இருக்குது. சரிங்களா? ஈக்குவட்டோரியல் ரீஜியனில் தான் வந்து பார்த்திங்கன்னா விண்ட்ஸ் எல்லாம் காமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் இதை வந்து அமைதி மண்டலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் திடீர்னு பார்த்திங்கன்னா இங்கே சைக்ளோன்ஸ் வரும். அதாவது அன்பிரடிக்டபுளாக திடீர்னு சில டைமில் இங்கே வந்து சூறாவளிகளும் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஷின், ஹார்ஸ் லேட்டிடியூட் இஸ் சீன் இன். ஹார்ஸ் லேட்டிடியூட்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, சப்ட்ராபிக்கல் ஹை. ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த காலத்துலலாம் வந்து கப்பல் மூலமாக தான் வந்து ட்ரேட்ஸ் எல்லாம் செஞ்சாங்க. அப்படி போகும்போது அவங்க தன்னுடைய குதிரைகள், உணவு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போவாங்க. அதிகமாக வந்து விண்ட்ஸ் அதிகமாக, அதாவது காற்று அதிகமாக வீசும்போது அவங்க அந்த கடலை கடக்க முடியாத சுச்சுவேஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கக்கிட்ட வச்சுருந்த அந்த குதிரைகள்லாம் வந்து கடலில் தள்ளி விட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி தள்ளி விடும்போது அவங்களுக்கு வெயிட் குறையும் இல்லையா, அதுக்காக பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் இந்த சப்ட்ராபிக்கல் ஹையை வந்து ஹார்ஸ் லேட்டிடியூட், குதிரை அச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? என்ன அப்படின்னு கேட்பாங்க இந்த ஜோன், சப்ட்ராபிக்கல் ஹை. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 44th question, choose the incorrect one. ஃபாஹின் யூரோப், சினுக் சவுத் அமெரிக்கா, லூ இந்தியா, போரா இட்டாலி. ஃபஸ்ட் இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் விண்ட்ஸுங்க. லோக்கல் விண்ட்ஸ் அப்படின்னா அந்த விண்டு வந்து பர்டிகுலராக இப்போ இந்தியாவில் மட்டும்தான் இந்த விண்டு கிடைக்கும். ஓகேங்களா? அதுவும் சில மாதம் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னா அதை லோக்கல் விண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு பகுதியிலுமே பார்த்திங்கன்னா அந்த லோக்கல் விண்ட்ஸை ஒவ்வொரு பெயர் சொல்லுவாங்க. யூரோப்பில் பார்த்திங்கன்னா அதை ஃபஹேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் ஆஃப்ரிக்காவில் பார்த்திங்கன்னா சிராக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. SIROCCO அப்படின்னு சொல்லுவாங்க, நார்த் கோஸ்ட் ஆஃப் ஆஃப்ரிக்காவில். நெக்ஸ்ட்டு சினூக்னு எங்கே சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்காவில் சொல்லுவாங்க. சரிங்களா? சவுத் அமெரிக்கா கிடையாது, நார்த் அமெரிக்காவில் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு லூன்னு இந்தியாவில் தான் சொல்லுவாங்க. இந்தியாவில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தார் டெசர்ட்டில். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த போரா அப்படின்றது இட்டாலியில் தான், மெடிட்டரேனியன் சீல. இட்டாலியில் மெடிட்டரேனியன் சீல போரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் மெடிட்டரேனியன் சீல ஃப்ரான்ஸில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாமே முக்கியம். லோக்கல் விண்ட்ஸ்னோட நேம், எந்த கண்ட்ரியில் எங்கே வந்து இந்தமாரி நேம் சொல்கிறாங்க அப்படின்ட்டு கொஷின்ஸ் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 45th question, which one is called sheep clouds அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷிங்க. டிஎன்பிஎஸ்சின்னு மட்டும் இல்லை, ஃபாரஸ்ட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, தென் போலீஸ் எக்ஸாம்ஸ்லேயும் கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். ஷீப் க்ளவுட்ஸ் அப்படின்ட்டு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்டோ கியூமுலஸை தான் சொல்லுவோம். ஓகேவா? அல்டோ கியூமுலஸ் அப்படின்ற மேகத்தை தான் ஷீப் க்ளவுட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எல்லாமே என்னென்னா மேகத்தினோட ஹைட்டை பேஸ் பண்ணி 3ஆக பிரிப்பாங்க. ஹை க்ளவுட், மிடில் க்ளவுட், லோ க்ளவுட் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இந்த மிடில் க்ளவுட் இருக்கு இல்லையா, அதில் 3ஆக பிரிக்கிறது தான். அதில் ஒன்று தான் இந்த அல்டோ கியூமுலஸ். மீதி பார்த்திங்கன்னா இந்த அல்டோ ஸ்ட்ராட்டஸ், தென் நிம்போ ஸ்ட்ராட்டஸ் அப்படின்றது. இது எல்லாமே இந்த 3மே அப்போ மிடில் க்ளவுட் அப்படின்னு பார்த்தோம். மிடில் க்ளவுட்னா அதனோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 2.5 கிலோமீட்டர்லேருந்து 6 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் அதனோட ஹைட். சரிங்களா? அதே போல் ஹை க்ளவுடுக்கு பார்த்திங்கன்னா 6லேருந்து 20 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். லோ க்ளவுட் பார்த்திங்கன்னா கிரவுண்டோட அபவுட் 25 கிலோமீட்டரில் இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 46th question, which one is not a precipitation அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்லீட்டு, ஸ்னோ, ஹெயில்ஸு, கியூமுலஸ்னு கொடுத்துருக்காங்க. கியூமுலஸ் அப்படின்ற வார்த்தையை நம்ம ப்ரீவியஸ் கொஷினில் தான் பார்த்தோம் இல்லையா, அல்டோ கியூமுலஸ். இது எல்லாமே கியூமுலஸ்ன்ற வார்த்தை பார்த்திங்கன்னா மேகத்தை, திரள் மேகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. திரள் மேகங்கள்னால் என்னென்னா காலிஃப்ளவர் ஷேப்பில் இருக்குங்க. அதாவது பேஸ் வந்து ஃப்ளாட்டாகவும் மேலே வந்து டோம் ஷேப்லேயும் காணப்படும். இந்த மேகத்தை தான் கியூமுலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது திரள் மேகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரெசிபிடேஷன்னா மழைப்பொழிவு இல்லையா, மழைப்பொழிவுக்கும் இந்த மேகத்துக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ இந்த மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்கள். ஸ்லீட்னா ஆலங்கட்டி மழை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்னோனா பனி. நெக்ஸ்ட்டு ஹெயில்ஸ்னால் கல் மாதிரி மழை. ஓகேங்களா? கல் மாதிரி மழை பெய்யும் இல்லைங்களா, அதுதான் ஹெயில்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? இதை தவிர்த்து வேறு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிசில், சாரல்னு சொல்லுவோம் இல்லையா,
அதுதான் ட்ரிசில். அதுக்கு அடுத்தபடியாக ரெயின்னு சொல்லுவோம், மழைன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு அடுத்து தான் இந்த ஸ்லீட்டு, ஆலங்கட்டி மழை, ஸ்னோனா பனி, ஹேல்ஸ்னா கல்மாரி மழை அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. 47th கொஷின் அரேஞ்ச் டிக்ரீசிங் ஆர்டர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைஸ். ஸோ மழைப்பொழிவுனோட அந்த சைஸை பேஸ் பண்ணி வந்து டிக்ரீசிங் ஆர்டரில் எழுத சொல்லியிருக்காங்க இல்லையா. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹெயில்ஸ் நம்ம பார்த்தோம், ஹெயில்ஸ்னால் கல்மாரி மழை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இதுக்கு தாங்க டயாமீட்டர் அதிகமாக இருக்கும், அதாவது கிரேட்டர் தென் 2 சென்டிமீட்டர் இருக்கும் இதனோட டயாமீட்டர். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்னோ கொடுத்துருக்காங்க. ஸ்னோ அப்படின்னா பனி, இதுவும் பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ரெயின் மழை இல்லைங்களா, மழைக்கு பார்த்திங்கன்னா அதை விட கம்மியாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா மோர் தென் 5 மில்லிமீட்டர் ஓகேங்களா, 5 மில்லிமீட்டரை விட அதிகமாக இருக்கும் ரெயின். நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்லீட் அப்படின்றது ஆலங்கட்டி மழை ஓகேங்களா. ஸோ இந்த பேசிஸில் தான் வரும். அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ABCD சரிங்களா. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. 48th கொஷின் விச் ஒன் இஸ் கால்டு ரிலீஃப் ரெயின்ஃபால். ரிலீஃப் ரெயின்ஃபால்னு எதை சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால், அதனோட இன்னொரு நேம் தாங்க ரிலீஃப் ரெயின்ஃபால் அப்படின்றது. ஸோ ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால்னால் என்னென்னா இந்த சினாரியோவை மட்டும் நம்ம பார்த்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மலை இருக்குன்னா அதை நோக்கி விண்ட்ஸ் வருதுன்னா அது என்ன பண்ணுன்னா அந்த உயரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மேகத்தை கொண்டு போயிட்டு மேலே போயிட்டு மழை பொழியும் சரிங்களா, மழை பொழியும் சரிங்களா. அதுதான் வந்து நம்ம ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால் இல்லைனா ரிலீஃப் ரெயின்ஃபால்னு சொல்லுவோம். நம்ம பார்த்தோம் இல்லையா, இதை தான் விண்ட் வேர்டுன்னு சொல்லுவோம், அதிகமாக மேகம் இருக்கிறது. இதை வந்து லீவ் வேர்டுன்னு சொல்லுவோம், மேகம் கம்மியாக இருக்கிறத அப்படின்னு பார்த்தோமா. ஸோ இந்த பக்கம் ரெயின்ஃபால் அதிகமாக இருக்கும், இந்த பக்கம் கம்மியாக ரெயின்ஃபால் இருக்கும்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் வந்து இந்த ரிலீஃப் ரெயின்ஃபால் இல்லைனா ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால் அப்படின்றது சரிங்களா. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. 49th கொஷின் சூஸ் தி இன்கரெக்ட் ஒன். வின்டர் சீசன். ஸோ இந்த 4 சீசனையுமே கொடுத்துட்டாங்க, இது எந்த மாதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வின்டர் சீசன் பார்த்திங்கன்னா ஜனவரிலேருந்து பிப்ரவரி இருக்கும், இது கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட் மான்சூன் கொடுத்துருக்காங்க, இது அக்டோபர் டு டிசம்பர், இதுவும் கரெக்டு. நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்தபடியாக சவுத் வெஸ்ட் மான்சூன் கொடுத்துருக்காங்க ஜூன் டு செப்டம்பர்னு, ஸோ அப்போ இதுவும் கரெக்டு. நெக்ஸ்ட்டு சம்மர் பார்த்திங்கன்னா மார்ச் டு ஏப்ரல் வரைக்கும் சொல்லியிருக்காங்க, கிடையாது, மார்ச் டு மே வரைக்கும் இல்லையா, அதுதான் சம்மர்னு சொல்லுவோம், இல்லைனா ப்ரீ மான்சூன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போ இது மார்ச் டு மே, அப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு 50th கொஷின் நார்வெஸ்டர்ஸ் இஸ் இன். நார்வெஸ்டர்ஸ் வந்து எந்த மாதத்தில் நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நார்வெஸ்டர்ஸ்க்கு இன்னொரு பேர் இருக்குங்க, கல்பாய் சாக்கீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கல்பை சாக்கீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னன்னா இந்த நார்வெஸ்டர்ஸ்னால் இடியுடன் மழை பெய்யுமா இந்த நார்வெஸ்டர்ஸ் பீரியடில் தான். இது எந்த பகுதிகளெலாம் நடக்கும்னா ஈஸ்டர்ன் அண்ட் நார்த்தன் பார்ட்டில் நடக்கும் சரிங்களா. இந்த விண்டு பார்த்திங்கன்னா நார்த் வெஸ்ட் டைரக்ஷனில் போகிறதுனால தான் இது வந்து நார்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. தென் இது எங்கெல்லாம் வந்து இது நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா பீகாரில், வெஸ்ட் பெங்காலில், அசாம்லலாம் இந்தியாவில் இந்த நார்வெஸ்டர்ஸ் இருக்கும் சரிங்களா, பீகார், வெஸ்ட் பெங்கால், அசாமில். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட மாதத்தில் தான் இந்த மழைப்பொழிவு இருக்கும், இடியுடன் மழை கூடியது. அது எந்த மாதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஏப்ரல் மே மாதத்தில் தான். அப்போது ஏப்ரல் மே அப்படின்னா அது என்னது, சம்மர் ஓகேங்களா. ஸோ அப்போ ஆன்சர் இஸ் பி சம்மர் ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. 51st கொஷின் 3/4 ஆஃப் த ரெயின்ஃபால் ரிசீவ்டு ஃப்ரம். ஸோ மழைப்பொழிவுலே 3/4 வந்து எந்த சீசனில் அதிகமாக பொழியுது அப்படின்றத கேட்டிருக்காங்க இல்லையா. 3/4 எந்த சீசனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சவுத் வெஸ்ட் மான்சூன், அதாவது ரெய்னி சீசனில் தான் வந்து அதிகமாக மழை பொழியும் சரிங்களா. அதே இந்த பீரியட்லேயே தான் எல்னினோ அப்படின்றதும் அக்கறாகும். இது வந்து வேர்ல்டுலே ரொம்ப ஃபேமஸான சீசன் எல்னினோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா இந்த சவுத் வெஸ்ட் மான்சூனில் தான் ரெய்னி சீசனில் தான் நடக்கும் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் பர்ஸ்ட் ஆஃப் மான்சூன்னு சொல்லுவாங்க, பருவமழை வெடிப்பு அப்படின்னு சொல்லுவோம், அதுவும் இந்த ரெய்னி சீசனில் தான் நடக்கும் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் டோட்டலாக 75% ஆஃப் இந்தியன் ரெயின்ஃபால் வந்து இந்த ரெய்னி சீசனில் தான் நடக்கும், சவுத் வெஸ்ட்டில் தான் நடக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. 52nd கொஷின் ஆவரேஜ் ஆனுவல் ரெயின்ஃபால் இன் இந்தியா. இந்தியானோட ஆவரேஜ் ஆனுவல் ரெயின்ஃபால் பார்த்திங்கன்னா 118 சென்டிமீட்டர் சரிங்களா. 118 சென்டிமீட்டர் வந்து மழை பொழியும். நெக்ஸ்ட் 53rd கொஷின் ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ப்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. சாரி ஸ்டேட்மெண்ட், இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் 1 மவுசின்ராம் ரிசீவ்ஸ் 1141 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால், இட் இஸ் லொக்கேட்டட் இன் மிசோரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மவுசின்ராம் தான் ஹையஸ்ட் ரெயின்ஃபால் இன் தி வேர்ல்டு அப்படின்னு நம்ம பார்த்தோமா. ஸோ அது வந்து மேகாலயாவில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அப்போது இதுக்கு ஆன்சர் வந்து S2 தப்பாக இருக்குது, S1 மட்டும்தான் கரெக்டு. மவுசின்ராம் வந்து மேகாலயாவில் இருக்குது, ஹையஸ்ட் ரெயின்ஃபால் இன் தி வேர்ல்டு. ஸோ வெட்டஸ்ட் பிளேஸ் இன் தி வேர்ல்டு அப்படின்னு கேட்டாலும் அதுக்கான ஆன்சர் மவுசின்ராம் தான் சரிங்களா. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா.
54th கொஷின் எல்னினோ எஃபெக்ட் அப்சர்வ்ட் இன். நம்ம இப்போ தான் பார்த்தோம் இல்லையா, சவுத் வெஸ்ட், அதாவது ரெய்னி சீசனில் தான் வந்து எல்னினோ எஃபெக்ட்லாம் ஏற்படும். அது வந்து வேர்ல்டு லெவல் ஃபேமஸான ஒரு விண்டு சீசன் அப்படின்ட்டு. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் சவுத் வெஸ்ட் இல்லை ரெய்னி சீசன் அப்படின்னு சொல்லுவோம். 55th கொஷின் தமிழ்நாடு ரிசீவ்ஸ் ஹையஸ்ட் ரெயின்ஃபால் இன். ஸோ தமிழ்நாட்டில் எந்த சீசனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடனே ரெய்னி சீசன் அப்படின்னு போட்டுறக்கூடாது. நார்த் ஈஸ்ட் சீசனில் தான் வந்து தமிழ்நாட்டில் மழை அதிகமாக பொழியும். ஸோ அந்த எந்த மந்த்துன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் டு டிசம்பர் மந்த்து. ஓகேவா, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ இப்போ டிஎன்பிஎஸ்சிலேருந்து எப்படியெல்லாம் கொஷின்ஸ் இந்த டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா. இந்த கொஷின் பாருங்கள், இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் 2018 கேட்டிருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு டு மெஷர் ஆல்டிடியூட் இன் ஏர்கிராஃப்ட் இஸ். அதாவது விமானத்தில் ஹைட்டை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா அல்டிமீட்டர். ஓகேவா, அல்டிமீட்டர் தான் பயன்படுத்துகிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. இந்த கொஷின் பாருங்கள், குரூப் 1 2019 கேட்டிருக்காங்க. டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க, 21 ஜூன், 23 செப்டம்பர், 22 டிசம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் எது வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 21 ஜூனில் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, சம்மர் சால்ஸ்டைசஸ் மோர் ரேடியேஷன் ரிசீவ்ட் பை நார்த்தன் ஹெமிஸ்பியர். நார்த்தன் ஹெமிஸ்பியரில் வந்து ரேடியேஷன் அதிகமாக இருந்ததாக சொல்லியிருக்காங்க. அதே போல் இதில் 22 டிசம்பரில் பார்த்தீங்கன்னா வின்டர் சால்ஸ்டைசஸ் மோர் ரேடியேஷன் ரிசீவ்ட் பை சதர்ன் ஹெமிஸ்பியர். சதர்ன் ஹெமிஸ்பியரில் இது அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 1 and 3 மட்டும்தான் கரெக்ட். ஓகேங்களா, ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. இது எந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, குரூப் 1 2019. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. 18th கொஸ்டின், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெஜிடேஷன் இஸ் ஃபவுண்ட் இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா டியூ டு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெப்பநிலை மற்றும் மழைப்பொழிவின் சமமற்ற பரவல் அப்படின்றதுனால தான். ஓகேவா, இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா குரூப் 1 2019 தான் கேட்டிருக்காங்க. இந்த கொஷினும் இதுக்கான ஆன்சர் unequal distribution of rainfall and temperature. சரிங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. அதே குரூப் 1 2019 பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இப்போ ரீசெண்டாக கேட்டது தான். இப்போ குரூப் 1லேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் இந்த டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. பாருங்கள், 85th கொஷின், நார்வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா கெட் ரெயின்ஃபால் டியூரிங் நார்த் ஈஸ்ட் மான்சூன். ஸோ இந்தியானோட நார்த் வெஸ்ட்டில் வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூனில் தான் அதிகமாக மழை பெய்யுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது கரெக்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்தியாவில் வந்து ரெட் பாண்டா வந்து வெஸ்டர்ன் ஹிமாலயாஸில் தான் வந்து காணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் கரெக்ட் தான். அப்போது நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு கெட் மச் ரெயின்ஃபால் டியூரிங் சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெய்னி சீசன் கிடையாது அப்படின்ட்டு சொன்னோம். ஸோ அது என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். Next question, which type of rainfall is closely associated with equatorial region? So equatorial region சம்மந்தப்பட்ட ரெயின்ஃபால் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பூமத்திய பகுதியில் பொழியும் மழை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால். சரிங்களா, கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால். இதுவும் குரூப் 1 2019 கேட்கப்பட்ட கொஷின் தான். நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் பாருங்கள், த அர்பன் ஹீட் ஐலாண்ட் எஃபெக்ட் இஸ் டியூ டு. ஸோ இது எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்க்ரீட் ஃப்ளோர் இன் urban area and low moisture content in the soil. இதனால தான் ஏற்படுது. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின், which of the following statements are correct? In India, the winds that blow from north get deflected and come from the northwest. These winds are known as retreating monsoon. ஸோ இது வந்து தவறு. நெக்ஸ்ட், இன் இந்தியா the winds that blow from north get deflected and come from the northeast. These winds are known as retreating monsoon அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் வந்து retreating monsoon சொல்லுவாங்க. அதாவது வடக்கிலிருந்து வீசும் பின்னடையும் பருவக்காற்று புவியின் சுழற்சியினால் திசை மாறி வடகிழக்காக வீசுகிறது. இதை பின்னடையும் பருவக்காற்று என்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டெஃபினேஷனை 2 விதமாக கொடுத்துட்டு இதில் எது கரெக்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து 2 only. சரிங்களா, ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா குரூப் 4 2012 கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் கொஷின், எ மேஜர் யூசர் ஆஃப் விண்ட் எனர்ஜி இன் த வேர்ல்டு இஸ். உலகில் காற்று ஆற்றலை அதிகமாக பயன்படுத்தும் இடம் பார்த்திங்கன்னா யூரோப். சரிங்களா, இந்த கொஷின் VAO 2016 கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின், இன்வர்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அக்கர்ஸ் டியூரிங். வெப்பம் தலைகீழாக மாறுவதற்கு தேவைப்படும் சூழ்நிலைகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா நீண்ட குளிர்காலம் மற்றும் தெளிவான வானம், லாங் வின்டர் நைட் அண்ட் கிளியர் ஸ்கை தான். ஓகேங்களா, ஸோ இன்வர்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அக்கர்ஸ் எப்போ அப்படின்னு கேட்டாங்கன்னா லாங் வின்டர் நைட் அண்ட் கிளியர் ஸ்கை. ஓகேவா, இந்த கொஷின் குரூப் 1 தான் 2019. ஸோ இப்போ தான் கேட்டிருக்காங்க. அவ்வளோதாங்க, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் பார்த்துட்டோம்,
டிஎன்பிஎஸ்சிலேருந்து எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னும் பார்த்துட்டோம். ஸோ இதை தவிர்த்து குரூப் 1 எக்ஸாமாக இருக்கட்டும், குரூப் 2 எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை குரூப் 4 எக்ஸாமாக இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சிலேருந்து எந்த கொஷின்ஸ் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி இந்த டாப்பிக்லேருந்து இவ்வளோ தான் கேட்பாங்க. சரிங்களா? இதிலேருந்து மட்டும்தான் கொஷின்ஸ் வரும். ஸோ நீங்கள் இவ்வளோ படித்தாலே போதும், கண்டிப்பாக இந்த டாப்பிக்லேருந்து உங்களால் ஃபுல் மார்க்கு அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ உண்மையாகவே யூஸ்ஃபுல் அப்படின்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது போல் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஃபோக்கஸ்ட். பாய்.